வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இணையத்தில் வைரலாகும் அமைச்சர் வீடியோ. அமைச்சர் பதவியை விட்டு தூக்குவாரா விஜய்? ஏன்னா அனுபவம் இல்லைன்னு வச்சுங்களேன், என்னத்தை பேசுறது? திடீர்னு கத்துக்க முடியுமா? 5இல் வளையாதது 50இல் வளையுமா? வளையாது. அதனால தான் நம்முடைய அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அதிமுக்கியமான பிரச்சனை தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் அவரால் பதில் சொல்லவே முடியல. அவர் ஓட்டம் எடுக்கின்றார். ஸோ அந்த வீடியோ காட்சிகள் தரப்போகிறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அவற்றையெல்லாம் தொகுத்து தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்களேன். என்ன பண்ண போற சார்? தண்ணீர் திறந்து விட முடியாதுன்னு உறுதியா சொல்றாரு கர்நாடக முதலமைச்சர். தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? நீர்வளத்துறை அமைச்சரா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பதில் என்ன சார்? முதலமைச்சர் இது குறித்து உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா? முதலமைச்சருடைய திட்டம் என்ன? காவிரி மேலாண்மை வாரியம் தண்ணீர் திறந்து விட சொல்லியும் திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு கர்நாடகா முதலமைச்சர் கர்நாடகா போகும்போது நீங்களும் கூட போவீங்க சார். உங்களுடைய பதில் என்ன சார்? என்ன ஆலோசனை சார்? பேச மாட்டாரு. நம்ம அமைச்சர்கிட்ட வந்து செய்தியாளர்கள் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. என்னங்க, கர்நாடகாக்காரன் தண்ணி கொடுக்க மாட்டான், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தண்ணி கொடுக்காததை பற்றி முதலமைச்சருடைய கருத்து என்ன? இதை பற்றி முதலமைச்சர் உங்ககிட்ட பேசினாராம். மேற்கொண்டு கர்நாடகாக்காரன் தண்ணி தரலன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? இப்படி வரிசையா கேள்விகள் வந்து விழுது. ஆனா அமைச்சரை பொறுத்த வரைக்கும் எதற்குமே வாய் திறக்கவே இல்லை. நேரா கார்ல போய் உக்காந்துக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு அவர் போயிட்டே இருக்கின்றார். இந்த செய்தியாளர்களை எதிர்கொள்வதற்கு கூட திறன் இல்லை என்றால் அப்புறம் இவங்க அமைச்சராக எப்படி தொடருவாங்க? நம்ம அரசியலமைப்பு சட்டமே சொல்லுதே, தகுதியற்றவர்கள் அமைச்சராக நீடிக்க கூடாது, ஊழல்வாதிகள் அமைச்சர்களாக நீடிக்க கூடாது, மருத்துவ காரணங்களால பாதிப்படைந்திருக்கக்கூடியவங்க அமைச்சர்களாக நீடிக்க கூடாது. ஆனா உரிய தகுதி இருந்தால் மட்டும்தான் அவர் அமைச்சராக தொடரலாம் என்றும் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இன்னைக்கு ஜீவாதார பிரச்சனையே வந்து தண்ணி தான். அதிமுக்கியமான துறையை வாங்கி வச்சுக்கிட்டு மக்களுடைய கேள்வியாக செய்தியாளர்கள் போய் அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. எந்த கேள்விக்கும் அவர்கிட்ட பதில் கிடையாது. ஏப்பா பின்னாடி விரிவாக பேசுகிறேன்பா, அதெல்லாம் அரைகுறையாக பேச வேண்டியது கிடையாது. நான் இப்போ ஏதாவது ஒன்று சொல்ல அது கண்டிப்பாக சர்ச்சையாக போயிடும், உட்காந்து பேசலாமே. நான் அவசரமாக ஒரு வேலைக்கு போகிறேன், பிறகு உங்ககிட்ட எல்லாம் சந்திச்சு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். அப்படி இல்லையா, நம்ம முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா போகிறார். அவர் போயிட்டு வந்த பிறகுதான் நம்ம உறுதியாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும். ஏன்னா உச்சபட்ச தலைவர்கள் 2 பேரும் அமர்ந்து உட்காந்து பேச போகிறாங்க. அந்த முடிவெடுத்துட்ட பிறகு நாம் இந்த விஷயத்தில் இப்போ பேச முடியாதுங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்களேன். நாம் ஏதாவது சொல்ல போய் இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையூறாக அமைந்துடக்கூடாது. கர்நாடகமானது தண்ணி தரலன்னு சொல்லலாம், ஆனால் நம்ம நியாயத்தை நேரடியாக போய் சொன்னால் தானே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. கர்நாடகா அவங்களுக்கு அரசியல், நமக்கு வாழ்வாதாரம். அதனால நம்ம கோபப்பட முடியாது. நம்ம எதுவாக இருந்தாலும் சட்டப்படியாக தான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு அமைச்சர் சொல்லணும். ஆனால் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே வாய் திறக்கவே இல்லை. எம்ஜிஆர் மாதிரி பேச போறாரு நம்ம விஜய் அவர்கள் அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் விஜய் அவர்கள் 2 காரணத்துக்காக தான் போறார். ஒன்று, கர்நாடகாவில் நம்முடைய செல்வாக்கு எப்படி இருக்குது. இன்னொரு விஷயம், அதே கர்நாடகா காங்கிரஸ் ஆனது அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு விஜய் வச்சு பிரச்சாரம் பண்ணோம்னா நம்மளுக்கு தேருமா தேராதான்? விஜயை பார்க்க எவ்வளவு கூட்டம் வருது. தமிழர்கள் வருகின்றார்களா இல்லை கன்னடரும் வருகின்றார்களா? அப்போ சினிமா நட்சத்திரம் என்றால் சாதி, மொழி, இனம் எதுவுமே தேவையில்லை. ஆனால் வாக்குகள் விழுந்துடும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது நிறுவனமாயிருக்குது. அப்படி பார்க்கும்போது மொழி அவசியம் இல்லை என்கின்ற போது இப்போ கர்நாடகாவிலும் வந்து விஜய்க்கு ரசிகர் இருப்பாங்களா? அது எப்படி வாக்கா மாற்ற முடியும்? அதுக்காக தான் சிவகுமார் அவர்கள் விஜய் அவர்களை கர்நாடகாவுக்கு வர சொல்றாரு. விஜயும் நமக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு பார்க்கலாமே. அங்க ஒரு 5 எம்பியை தட்டி தூக்கணும்னா, அதே மாதிரி ஆந்திராவில் ஒரு 2 எம்பியை தட்டி தூக்கணும்னா, தெலுங்கானாவில் ஒரு 3 எம்பியை தட்டி தூக்கணும்னா, கேரளாவில் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க, விஜய்க்கே தெரியும். அங்கே ஒரு 2 எம்பியை தட்டி தூக்கணும்னா, தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஒரு 40 தூக்கணும்னா, கிட்டத்தட்ட தென் மாநிலங்களில் விஜய்க்கே வந்து ஒரு 60 எம்பி வந்துடும். 60 எம்பி வச்சுக்கிட்டு அவரால் பிரதமராக கூட ஆக முடியும். அந்த கணக்கு தான். இந்த கணக்கு விஜய் போட்டிருக்க வாய்ப்பில்லை. கூட இருக்கின்ற தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியே சொல்லுது, எதுக்காக கர்நாடகாவுக்கு போக போறீங்க?
அதையும் நக்கலா கேட்கிறாரு பே சண்முக அவர்கள். கர்நாடகாவுக்கு போயிட்டு தோல்ல தண்ணியை தூக்கின்னு வர போறீங்களா என்ன? தண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லல. கர்நாடகா முதலமைச்சர் காவிரி மேலாண்மை வாரியத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறான். அப்படி இருக்கும்போது நீங்க போய் பேசலாம், மட்டும் தண்ணி கொடுத்துடுவானா? அவன் சொல்ற பொய்ய நியாயப்படுத்துறதுக்காக ஹெலிகாப்டர் வச்சு அவன் ஊரெல்லாம் சுத்தி காட்ட போறானா. பாத்தீங்களா, காஞ்சி போயிருக்குது பத்தியா பூமிய, கர்நாடகாவில் இருக்க அணைகள் வறண்டு போயிருக்கு பாத்தியா அப்படின்னு நீ போய் உங்க மக்கள்கிட்ட சொல்லு, நீ போய் உங்க அரசியல்வாதிகிட்ட சொல்லு. நான் சொன்னா நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஏதோ கர்நாடகா முதலமைச்சருடைய ஏஜென்ட் மாதிரி விஜய் அவர்களை மாத்துறாங்க. மொத்தத்தில் கர்நாடகா போய் பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணி வரலன்னா உன் மானம் தான் போகும். இதை நான் சொல்லல, பே சண்முக அவர்களே சொல்றாரு. எதுக்காக போறீங்க சொல்லுங்க? நாம மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டோம். அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்க அழைத்திருப்பது காவிரியில் தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல. சொல்ல வேண்டிய இடத்துல அவன் சொல்லிட்டான். காவிரி ஒழுங்காற்று குழுவிலையும் சொல்லிட்டான், காவிரி மேலாண்மை வாரியத்திலும் சொல்லிட்டான். இப்போ தமிழ்நாடுடைய அனுமதி இல்லைன்னா காவிரியின் குறுக்கே மேகதாட் அணை கட்ட முடியாது. அதுக்காக விஜய் அவர்களை வர வச்சு குளிர்வித்து அவங்களுடைய நியாயத்தை சொல்லி தமிழ்நாட்டுக்கு அணை கட்டினா தேனாரும் பாலாரும் ஓடும், நாங்க மேகதாது அணை கட்டிட்டோம்னா இந்த மாதிரி தண்ணி பிரச்சனையே வராது, தாராளமா திறந்து விடுவோம் அப்படின்னு ஏமாத்தலாம். அரசியல் அனுபவமோ நீர் மேலாண்மை பற்றியான அனுபவமோ எதுவுமே இல்லாத விஜய் அவர்கள் கர்நாடகாவில் போனார்னா வெறுமனே காவிரியை மட்டுமே வச்சு அரசியல் செய்யக்கூடிய கர்நாடகா காரணங்க பழந்தின்னு கொட்டை போட்டுங்க ஏமாத்தி அனுப்பிச்சு விட்ருவானுங்க. அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரு கர்நாடகாவுக்கு போவேன் அப்படின்னு அடம்பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஆகஸ்ட் 3ஆம் தேதி போய் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வர்றாரா இல்ல எல்லார் முகத்திலே நாமத்தை போடுறாரா என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாமே. எப்பவுமே ரீல்ஸ் மோகத்திலே இருக்கிறாங்க இவங்க, ரியலுக்கு வர்றதே கிடையாது. இப்போ நம்முடைய ஆர்பி உதயகுமார் அவர்கள் இந்த அரசாங்கத்தை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, ஏங்க டாஸ்மார்க்கை நீங்க தனியார் மயமாக்குறீங்க, ஓகே தானுங்க, எதுக்காக ஆக்குறீங்க? அதில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தனியார் மயமாக்குறீங்க. நாளைக்கு மருத்துவமனையில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஏன் மருத்துவமனையில் இந்த ஆட்சி வந்ததுலேருந்து ஏகப்பட்ட குளறுபடி, மதுரை பாளையங்கோட்டை, கோபிசெட்டிப்பாளையம், அதுக்கப்புறம் பெரிய பாளையம், இது போன்ற மருத்துவமனைகளில் தொடர்ந்து மரணங்களும் மருந்து பற்றாக்குறையும் தவறான ஊசி செலுத்தி கோமா ஸ்டேஜுக்கு போன விஷயங்கள் கூட நடந்திருக்குது. அதனால மருத்துவமனையை எத்தனை பேர் ஆய்வு நடத்துறாங்க, எவ்வளோ மருந்து இருப்பு இருக்கிறது, எவ்வளோ மருத்துவர் இருக்கிறாங்க, இதை பற்றி எந்த விதமான ஒரு புள்ளி விவரமும் இந்த அரசு கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. அதனால ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, மருத்துவமனையில் ஏகப்பட்ட முறைகேடுகள். இப்போ மருத்துவமனையை அப்படியே தனியாருக்கு தாரை வாத்துருவீங்களா? சட்டம் ஒழுங்கை நாங்களும் பராமரித்து பார்த்தோம், சரி கிடையாது. அதனால சட்ட ஒழுங்கு பராமரிப்பை வந்து நாங்கள் தனியார் இடத்துல கொடுத்துருவோம். அப்போ காவல்துறையை தனியார் மயமாக மாற்றிடலாம்னு நினைக்கிறீங்களா? பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நஷ்டங்க. அந்த போக்குவரத்து துறையை ஒட்டுமொத்தமாக தனியார் மயமாக்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றிலும் ஏற்படக்கூடிய முறைகேடுகளுக்கு தனியார் மயம்தான் தீர்வு என்றால் நீங்க என்னத்துக்கு முதலமைச்சர்? அழகா பதவி விட்டு இறங்கி போயிட்டே இருங்க. இந்த முறைகேடுகளை கையாளக்கூடிய திறமையை ஆட்சி நடத்தக்கூடியவங்க அடுத்தவங்க வரப்போறாங்க. மொத்தத்தில் டாஸ்மார்க்கை தனியார் மையப்படுத்துவது, டாஸ்மார்க் அவன் எத்தனை மணிக்கு திறப்பான், எத்தனை மணிக்கு மூடுவான், அந்த கணக்காக தெரியுமா? கொடுக்கின்ற சரக்கு ஒரிஜினலா அல்ல டூப்ளிகேட்டா எப்படி கண்காணிப்ப? நீ ஒரு விலை சொல்ற ஓகே தான், ஆனா அதே விலைக்கு அவன் விற்பானா? இல்ல கட்டிங் கொடுங்கன்னுவான், 90 கொடுங்கன்னுவான், ஆனா அந்த சரக்கு நீ டாஸ்மார்க் நிறுவனத்திலிருந்து கொடுத்த சரக்கு தானா? எப்படி நீ கண்காணிப்ப? அதனால தனியார் மயம் என்பது மக்களை கொல்வது. தயவுசெய்து டாஸ்மார்க்கை தனியார் மயம் ஆக்காதீங்க. ஏற்கனவே பல பிரச்சனைகள் வந்ததுனால தான் 2002, 2003 டாஸ்மார்க்கை மீண்டும் ஜெயலலிதா கொண்டாந்தாங்க. அப்படியே மீண்டும் இழுத்து மூடலான்னு பார்க்குறீங்களா? நியாயமா இருக்குமா? அப்படின்னு வந்து ஆர்பி உதயகுமார் சொல்றார். டாஸ்மார்க்கை தனியாரிடம் கொடுத்தா டாஸ்மார்க் ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் காலை வரையற்ற உண்ணாவிரதம் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டாஸ்மார்க் ஊழியர்கள் உண்ணாவிரதம் இருந்தால் அவங்களுக்கு நல்லது தானுங்க. ஏன்னா டாஸ்மார்க்கே தூக்கி தனியார்கிட்ட கொடுத்துட்டு பிறகு அந்த ஊழியர்களுக்கு வேலை கொடுத்தா என்ன, அவன் உண்ணாவிரதம் இருந்தா என்ன, அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் டாஸ்மார்க்கே வேண்டாம் என்பதுதான் நம்முடைய எண்ணம். மக்களை சீரழிக்குது என்பதனால 777 டாஸ்மார்க்குகளை நாங்கள் மூடணும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஆனால் இப்போ தனியார் துறைக்கு தரீங்க, இல்லை நியாயமா இருக்குமா அப்படின்னு ஆர்பி உதயகுமார் அவர்கள் கேட்குறாரு.
மக்களுக்கு பாதிப்பு வருதுன்னு சொல்லிட்டு குடிநோயாளிகள் அதிகரிக்கின்றாங்க என்று சொல்லிட்டு இந்த 707 மதுக்கடைகளை மூடலிங்கோ. அதில் வருமானம் சரியாக வர்றதில்லை. ஏகப்பட்ட புகார்களும் வந்துகிட்டே இருக்குது. பள்ளிக்கூடம் பக்கம் இருக்குது, கோயில் பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு புகார்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அந்த மதுக்கடைகளை மூடினாங்க. ஆனால் வருமானம் அதிகமாக உள்ள கடைகளை மூடவும் இல்லை. இரண்டாவது, மக்கள் பாதிப்படைகின்றார்கள் என்பதற்காக வருத்தப்படவும் இல்லை. மொத்தத்தில் வருமானத்தை தான் குறிவைக்கின்றார்கள். அதனால தான் தனியார் மயமாக்குகின்றார்கள் என்றால் மிகையே இல்லைங்க. மொத்தத்தில் இந்த அரசாங்கமானது சுயநலத்துடன் செயல்படுகிறது. அமைச்சரை பொறுத்த வரைக்கும் தகுதி உள்ளவராக இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய தலைவிதியே காவிரியில் தான் இருக்கிறது. ஆனால் அலட்சிய போக்குடன் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் போனவர் பற்றி நாம் என்னன்னு சொல்றது. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பனையூரில் இருக்கிறாரு. அங்கிருந்து கோட்டைக்கு காரில் தான் வர்றாரு. அப்படி வருகின்ற போது அவர் வீட்டிலிருந்து கோட்டை வரைக்கும் சாலையில் காவலர்கள் அவருக்கு பாதுகாப்பு பணியில் நின்று பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு பட்டாலியனை சேர்ந்த கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் திடீர்னு மயக்கம் அடைஞ்சு விழறாங்க. ஏன் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னா, காவல்துறை முதலமைச்சருடைய கண்ட்ரோல் இருக்குது. அந்த துறையை எந்த அளவுக்கு பராமரிக்கிறார் பாருங்க. அவர் துறையே இப்படி இருக்குன்னா மற்ற துறைகள் அவர் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துவார். இந்த முதலமைச்சருக்கு முதல்ல தகுதி இருக்குதா அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தியை சொல்கிறேன். நம்ம முதலமைச்சர் பனையூர்லேருந்து கோட்டை வரைக்கும் வர்றார். ஒரு பட்டாளியில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் திடீர்னு மயக்கம் அடைஞ்சு விழுறாங்க. அப்படி விழுந்த உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க திருவான்மையூரில். அப்படி சேர்ந்த பிறகு தான் ஒரு விஷயத்தை கண்டறிகின்றார்கள். அவங்க சாப்பிட்ட பிரியாணி தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. என்னடா பிரச்சனைன்னு பார்க்கும்போது அந்த பிரியாணியில் பள்ளி விழுந்திருந்தோம். நம்மளை பாதுகாக்கக்கூடிய காவலருக்கு கொடுக்கக்கூடிய உணவு கூட தரம் இல்லை. ஆனால் இந்த முதலமைச்சர் நாட்டை எப்படி காப்பாற்றுவார்னு தெரியல. அவர் துறையில் என்ன நடக்குது என்பதை கூட அவரால் புரிந்து கொள்ள முடியல, சரிப்படுத்த முடியல. ரெண்டாவது, பனையூரில் ஏறி காரில் உட்காரார். முன்ன 10 காரு, பின்ன 10 காரு. இதை மீறி நம்ம விஜய் அவர்களை என்ன பண்ணிடுவாங்கன்னு நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட பனையூர்லேருந்து கோட்டை வரைக்கும் எதுக்காக சாலையில் காவல்துறையினரை வரிசையாக வெயிலில் நிற்க வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. அப்படி என்ன தமிழ்நாட்டில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது? அப்படி ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்னா நீங்கள் என்னத்தை சட்ட ஒழுங்கை காப்பாற்றினீங்க அப்படின்ற எண்ணம் தானே நமக்குள்ளே வருது. இந்த லட்சணத்தில் வாரத்துக்கு ஒரு முறை பிரியாணி போடுறாங்களாம் பள்ளிக்கூடத்தில். மொத்தமாக காவல்துறையில் எத்தனையோ அதிகாரி இருக்காங்க. அந்த உணவை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அங்கேயே பிரியாணியில் பல்லி இருந்துதான். ஆனால் காலை உணவோ இல்லை சத்துணவோ அந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு உணவில் வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் பிரியாணி போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரியாணி எந்த அளவுக்கு தரமாக இருக்க போகுது, எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்க போகுது, எந்த அளவுக்கு சுத்தமாக பராமரிக்க போகிறாங்க, சரியான நேரத்தில் பதமாக இப்போது பிரியாணியை பரிமாற போகிறாங்க, எந்த ஒரு அடிப்படை கட்டமைப்போ புரிதலோ தெளிவோ அனுபவமோ இல்லாத பொழுது எதுக்கு வாரம் ஒரு நாள் பிரியாணி போடுறோம் அப்படின்னு ஏன் சொல்லணும்? உங்களுக்கு நான் வெஜிடேரியன் பிடிக்கும்னா உங்கள் பிறந்த நாளில் ஒரு நாளைக்கு சூப்பரான பிரியாணி ஆர்டர் பண்ணி பள்ளிக்கூட மாணவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் கொடுங்க உங்கள் காசில். இல்லைனா அந்த காசை அப்படியே மாணவருடைய வங்கி கணக்கில் போடுங்க, சேமிப்பாக இருக்கட்டும். அதனால் முதல்ல காவல்துறையில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், அவங்களுக்கு தரமான உணவை கொடுங்க. பிறகு மக்களுக்கு எல்லாவற்றையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிவுரை வழங்குகிறேன். காவிரியில் கர்நாடகா போய் தண்ணி வாங்கின்னு வரலன்னு வச்சுங்களேன், அப்புறம் நம்ம முதலமைச்சருடைய மரியாதை டவுன் ஆகிடும். அப்புறம் அவ்வளோதானே அவருடைய ஆளுமை. தமிழ்நாட்டில் தான் என் வீராப்பெல்லாம் பேசுகிறாரு. செந்தில் பாலாஜி பின்னாடி தான் என் விறுவிறுன்னு காவல்துறை விரட்டிக்கிட்டே இருப்பார். ஆனால் கர்நாடகாக்காரனை ஒரு கேள்வி கேட்க மாட்டாரியா அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் வரும். இன்னும் இந்த ஆட்சியில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்து கொண்டு இருக்குது. அவற்றையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரிசையாக பார்க்கலாம். நன்றிங்க.